அன்பினர்களே, இன்றைய சனிக்கிழமை காலை செய்தியாக நேற்று நள்ளிரவு வரையும் ஈரானின் அலை 90 பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க உலோக ஆலைகள் மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கின்றார்கள் ஈரானிய படையினர். இந்த தாக்குதல்ல டசன் கணக்கான அமெரிக்க படையினர் கொல்லப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கின்றது. அடுத்த செய்தியாக, ட்ரம்பின் உரைக்கு பிறகு இஸ்ரேலின் ஹைபா அருகே மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியாக ஈரானில் ஒரு விளையாட்டு அரங்கத்தில அமெரிக்க ஏவுகணை தாக்குதலில் நேற்று 21 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அது மிகப்பெரிய கண்டனம் தெரிவித்து வந்தாலும் அதையெல்லாம் அமெரிக்க அதிபர் அதெல்லாம் கண்டுகொள்ள மாட்டார் இல்லையா. ஆக வளைகுடாவில் மிகப்பெரிய, அதாவது ஒரு மிகப்பெரிய நாடுகளுக்கு இடையிலான மூன்றாம் உலக போராக இல்லாவிட்டாலும் நாடுகளுக்கு இடையிலான ஒரு போராக மாறக்கூடிய ஒரு சூழல் வருகின்றது. அதற்கான முழு காரணம் சவுதி அரேபியா மறைமுகமாக பெரிய நாடுகளிடம் உதவி கேட்பதும், நேரடியாக அமீரகம் நேரடியாக ஆயுத பலமிக்க நாடுகளிலும் நாம் ஏற்கனவே சொன்ன ஆள் வைத்து அடிப்பதற்காக மிகப்பெரிய படை பலத்தை திரட்டி வருகின்றது அமீரகம். ஆக இந்த போர் இப்போதைக்கு நெய்னா சொல்லுவது போன்று 2-3 வாரங்களுக்குள் முடிகிற மாதிரி தெரியல. ஏனெனில் ஏற்கனவே சொன்னார் இல்லையா, அதுமா சின்ன சுண்டக்க நாடு நம்ம 3 வாரத்தில் அடிச்சுவோம் என்று. இன்று சனிக்கிழமை 34வது நாளை நோக்கி அலைகளும் அடிகளும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. வாருங்கள், நாம் நீசுக்குள்ளே போவோம், செய்திக்குள்ளே நேரடியா போகும். இப்போ முதல் வாங்க நாம ஈரானுக்கு உள்ளிருந்து சவுதி, குவைத், அமீரகம், அப்புறம் எல்லா பஹ்ரைன் எல்லா நாட்டுக்கும் சுற்றி போட்டு வருவோம். வாங்கள். ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 அலையின் 90வது அலையில் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க கனரக உலக ஆலைகள் மீது ஈரானிய ஏவுகணை தாக்குதல்கள் சரளமாக நடந்திருக்கின்றது. சாரமாரியாக தாக்குதலாக சமீபத்திய பதிலடி தாக்குதல்களின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன. இஸ்லாமிய காவல் படையின் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைனில் உள்ள இரும்பு மற்றும் அலுமினிய தொழிற்சாலைகள் உட்பட பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தொழிற்சாலைகளை குறிவைத்து தனது 90வது அலை தாக்குதலை நேற்று முற்றுமுழுதாக ஆரம்பித்திருக்கின்றது ஈரான். ஈரானிய தொழிற்சாலைகள் மீதான முந்தைய தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இது போன்ற தாக்குதல்கள் தொடர்ந்தால் நிலைமை மேலும் தீவிரப்படுத்தப்படும் என்றும் ஈரானிய ராணுவம் எச்சரிக்கை தெரிவித்திருக்கின்றது. பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ராணுவ நலன்களுடன் தொடர்புடைய முக்கிய உள்கட்டமைப்புகளை ஒரு கூட்டு ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல் வெற்றிகரமாக அளிக்கப்பட்டு விட்டதாகவும் IRGC அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றது. முந்தைய தாக்குதலுக்கு பிறகும் சேதமடையாமல் இருந்ததாக கூறப்படும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபியில் உள்ள அமெரிக்க இரும்பு ஆலைகள் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க அலுமினிய ஆலைகள் அளிக்கப்பட்டதாகவே நேற்றைய செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த நடவடிக்கையானது பஹ்ரைனின் தலைநகரமான மனாமிற்கு அருகிலுள்ள ரஃபேல் ஆயுத தொழிற்சாலைகள் மற்றும் அமெரிக்க படைகளின் மறைவிடங்கள் உட்பட அமெரிக்க ராணுவ ஆயுத தளங்களையும் குறிவைத்து தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இந்த தாக்குதலில் டசன் கணக்கான அமெரிக்க படையினர் கொல்லப்பட்டனர் என்றும் அப்பகுதி பாதுகாப்பு படைகளால் உடனடியாக தனிமைப்படுத்தப்பட்டது என்றும் IRGC மேலும் தெரிவித்தது. காயமடைந்த படையினர் வெளியேற்றப்பட்டதால் ஆம்புலன்ஸ் நடவடிக்கைகள் பல மணி நேரம் தொடர்ந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேற்காசியா முழுவதும் இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க ராணுவ இலக்குகள் மீதான தனது தாக்குதலை தொடர்ந்து அலை 90 2ஆம் கட்டம் டெல் நோஃப் பால் மாச்சும் மற்றும் பென் குரியன் உள்ள இஸ்ரேலிய விமான தளத்தையும் டெல் அவிவ், ஹைபா, எய்லாட், நேகோப் மற்றும் பிர்சபாவில் உள்ள ராணுவங்கள் கூடும் இடங்களையும் குறிவைத்து இந்த தாக்குதல் நடைபெற்றதாகவே ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. குவைத்தில் உள்ள அஹமத் அல் ஜாபர் மற்றும் அலி அல் ஜேலம், அத்துடன் சவுதி அரேபியாவில் உள்ள அல் கரஷ் ஆகிய இடங்களில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ரோன்கள் மூலம் தாக்கி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாக நேற்று நள்ளிரவு வரையுமான செய்திகள் தெரிவிக்கின்றது.
மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அல் தப்ரா விமான தளத்தில் இருந்த ரேடார் எச்சரிக்கை அமைப்பு இந்த நடவடிக்கையின் போது அளிக்கப்பட்டது என்றும் உறுதி செய்யப்பட்டது என்றும் இப்பகுதியில் வான்வழி மற்றும் ஏவுகணைகள் அச்சுறுத்தல்களை முன்கூட்டியே கண்டறிவதில் இந்த அமைப்பு முக்கிய பங்கு வகித்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஈரானிய நகரங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் மீதான தாக்குதல்கள் உட்பட அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்த குற்ற செயல்களுக்கு பதிலடி கொடுக்கும் ஒரு பரந்த உத்தியின் ஒரு பகுதியே இந்த தாக்குதல்களை IRC தெரிவித்துள்ளது. மேலும் இந்த அறிக்கை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு நேரடி எச்சரிக்கை விடுத்தது என்றும் ஈரானுக்கு எதிரான பயங்கரவாத போரை இப்பகுதிக்கு அப்பால் தீவிரப்படுத்தி அமெரிக்காவிற்கு உலகை மேலும் ஆபத்தானதாக மாற்றக்கூடிய மேலதிக நடவடிக்கைகள் இருந்து விலகி இருக்குமாறும் அவருக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவே இந்த தாக்குதல்கள் தெரிவிக்கின்றது. முந்தைய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட தியாகி தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு இந்த நடவடிக்கை அர்ப்பணிக்கப்படுகிறது என்று IRGC தெரிவிக்கிறது. தனது அறிக்கையில் கூறியதுடன் இப்பகுதியில் உள்ள குற்றவியல் மற்றும் பயங்கரவாத உட்கட்டமைப்புகளை அளிக்கும் பணி தொடரும் என்றும் ஈரானிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. வேவ் 90 நடவடிக்கையின் 2ஆம் கட்டம் ஈரானிய தொழிற்சாலைகள் மீதான எந்த ஒரு மேலதிக தாக்குதலுக்கும் இன்னும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் தெளிவான செய்தியை அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகளுக்கு உணர்த்துவதாக IRGC தெரிவித்திருக்கின்றது. ட்ரம்பின் உரைக்கு பிறகு ஹைபா அருகே ஈரானிய ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் தொலைக்காட்சி உரையை தொடர்ந்து ஈரான் வடக்கு இஸ்ரேலை நோக்கி பல ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. தனது ராக்கெட்டுகள் ஹைபாவை தாக்கியதாக தெஹ்ரான் கூறியதால் இஸ்ரேலிய நகரங்கள் முழுவதும் சைரன்கள் ஒலித்திருக்கிறது. இது துருக்கி உன்னிப்பாக கண்காணித்து வரும் ஒரு பிராந்திய மோதலை மேலும் தீவிரப்படுத்தியதாக துருக்கி தெரிவித்திருக்கிறது. ஏப்ரல் 2 அன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் ஏவிய ஏவுகணைகள் நேற்று முன்தினம் அன்று இஸ்ரேலின் டெல் அபீப் நகரின் வானில் காணப்பட்டன என்றும் இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு செயல்படுத்தப்பட்டு ஏவுகணைகளை இடைமறுத்ததாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் தொலைக்காட்சி உரையை தொடர்ந்து ஈரான் வடக்கு இஸ்ரேலை நோக்கி பல ஏவுகணைகளை தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. தனது ராக்கெட்டுகள் ஹைபாவை தாக்கியதாக தெஹ்ரான் கூறியதால் இஸ்ரேலிய நகரங்கள் முழுவதும் சைரன்கள் ஒலித்தன. இதை துருக்கி உன்னிப்பாக கவனித்து ஒரு பிராந்திய மோதலாக ஏற்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடக்கு இஸ்ரேல் மீது ஈரான் 3 கட்டங்களாக ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தெஹ்ரானின் ஏவுகணை திறன்கள் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளன என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையிலிருந்து அமெரிக்கர்களிடம் கூறிய சில நிமிடங்களுக்கு பிறகு இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. பரந்த பகுதிகளில் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்த நிலையில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டன என்றும் ட்ரம்பின் கருத்துக்களுக்கு பிறகு மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டதாகவும் இஸ்ரேலிய சேனல் 12 தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேலிய சேனல் 12 இடைமறிப்பு நடவடிக்கைகளை தொடர்பாக கூறியது. அதே நேரத்தில் ட்ரம்பின் உரைக்கு பிறகு உடனடியாக தங்கள் ஏவுகணைகள் ஹைபா துறைமுக நகரை அடைந்ததாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி பெருமை அடித்துக் கொண்டது என்றும் ஈரானிடம் மிக குறைவான செயல்பாட்டு ஏவுகணை தளங்களை எஞ்சியுள்ளதாக அமெரிக்க அதிபர் கூறியிருந்தார். மேலும் நடந்து வரும் போர் இன்னும் 2 அல்லது 3 வாரங்கள் நீடிக்கும் என்றும் கணித்திருந்தாலும் இந்த மோதல் முடிவுக்கு வரும் நிலையில் இருப்பதாக அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். விரிவடைந்து வரும் இந்த மோதல் அண்டை நாடுகளையும் உள்ளிழுக்கும் அபாயம் இருப்பதால் அங்காரா தொடர்ந்து நிதானத்தை கடைபிடிக்குமாறு அழைப்பு விடுத்து வருகிறது. வடக்கு இஸ்ரேல் மீது தொடர்ச்சியான குண்டு வீச்சுக்கள் நடத்தப்படுவதாலும் ஈரான் தொலைதூர தாக்குதல்கள் திறன்கள் வெளிப்படுத்துவதாலும் இந்த நெருக்கடி உடனடியாக தணியும் என்பதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை என்றும் அங்காரா தெரிவித்துள்ளது. ஈரான் விளையாட்டு அரங்கில் அமெரிக்க ஏவுகணை தாக்குதலில் 21 பொதுமக்கள் கொல்லப்பட்டது என்று தெஹ்ரான் தெரிவித்துள்ளது. லெமடில் மக்கள் கூட்டம் நிறைந்த விளையாட்டு அரங்கம் மீது அமெரிக்காவின் துல்லிய தாக்குதல் ஏவுகணை PRSM தாக்கியதில் ஒரு 21 வயதினரும் இளைஞர்களும் கொல்லப்பட்டதை தொடர்ந்து வாஷிங்டன் ஒரு வெறுக்கத்தக்க போர்க்குற்றம் செய்ததாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. அதிகரித்து வரும் பிராந்திய பதட்டங்களுக்கு மத்தியில் இந்த தாக்குதல் அங்காராவிலிருந்து கடுமையான கண்டனத்தை பெற்றுள்ளது.
தெற்கு ஈரானில் உள்ள ஒரு விளையாட்டு அரங்கு மீது பிப்ரவரி 28 அன்று நடத்தப்பட்ட அமெரிக்க தாக்குதலில் ஏற்கனவே 15 வயது உட்பட 21 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக தெஹ்ரான் தெரிவித்துள்ளது. அதைத் தொடர்ந்து இந்த தாக்குதலும் நடைபெற்றதாகவே தெரிவிக்கப்படுகிறது. வெளியுறவு அமைச்சரின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி இந்த தாக்குதலை ஒரு வெறுக்கத்தக்க போர்க்குற்றம் என்று கண்டித்திருக்கின்றார், செய்தி வெளியிட்டிருக்கின்றார். ஆயிரக்கணக்கான கொடிய சிதறடித்து மனித உயிரிழப்புகளை அதிகப்படுத்துகிறது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். புதிதாக உருவாக்கப்பட்ட அமெரிக்க ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் ஏவுகணையில் ஒரு குறுகிய தூர பல்ஸ்டிக் ஏவுகணை பர்ஸ் மாகாணத்தில் லமர்ட் நகரில் உள்ள ஒரு ராணுவ வளாகத்துக்கு அருகில் இருந்த விளையாட்டு அரங்கம் மற்றும் அருகிலுள்ள ஒரு தொடக்க பள்ளியை தாக்கியதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் தொடங்கியதிலிருந்து பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட மிக கொடூரமான தாக்குதலாக தாக்குதலில் இதுவும் ஒன்றாகும் என்றும் தெஹ்ரானின் கூற்றுப்படி இந்த வெடிகுண்டில் 21 சிறுமிகர்கள் கொல்லப்பட்டதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே 173 மதரசா சிறுமிகள் கொல்லப்பட்ட நிலையில் இந்த தாக்குதலும் ஒரு கிரவுண்ட் விளையாட்டு மைதானத்தை நோக்கி தாக்கப்பட்டிருப்பதாக ஈரான் மிகப்பெரிய கண்டனத்தையும் மிகப்பெரிய எரிச்சலையும் தெரிவித்திருக்கின்றது. இதற்கு பதிலடியாக மிக விரைவில் மிக அதிகமான தாக்குதலை தொடுப்போம் என்றும் ஈரான் மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றது. பார்ப்போம், ஞாயிற்றுக்கிழமை இன்று சனி, நாளை ஞாயிறு தினங்கள் 48 மணி நேரத்தில் இதற்கான பதிலடியை ஈரான் கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. பார்ப்போம், பொறுப்போம். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.